வணக்கம். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மக்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வானிலை அப்டேட். அடுத்த சில நாட்களுக்கு நம்ம வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. வாங்க, அது என்ன விஷயம்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஆமாங்க, வானிலை மையம் சொன்ன வார்த்தையே இதுதான். கொட்டி தீர்க்க போகும் கனமழை. இந்த ஒரு வரியே போதும் வரப்போற மழையோட தீவிரம் எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்க. சரி, திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு மழை? காரணம் என்ன? வாங்க பார்க்கலாம். சரி, முதல் கேள்வி, எதனால இந்த திடீர் கனமழை எச்சரிக்கை? இதுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட வானிலை அமைப்பு தான் காரணமா இருக்கு. இதுக்கு காரணம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கேன்னு பார்க்காதீங்க, விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பகுதிக்கு மேல வளிமண்டலத்தோட கீழடுக்குல ஒரு பெரிய சுழற்சி உருவாகியிருக்கு. இது ஒரு பெரிய வேக்கம் கிளீனர் மாதிரி சுத்தி இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் உள்ள இழுத்து நம்ம தமிழ்நாட்டு மேல மழையா கொட்ட போகுது. ஓகே, இப்ப காரணம் தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த மழை எப்ப ஆரம்பிக்கும், எப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அடுத்த 5 நாளைக்கு நம்ம பிளான் என்ன? வாங்க டே பை டே பாத்துடலாம். இப்ப இந்த டைம் லைனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இன்னைக்கு லைட்டா மழை ஸ்டார்ட் ஆகும். ஆனா நாம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் அது நாளைக்கு தான். அன்னைக்கு தான் ஹெவி ரெயின் வார்னிங் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 25, 26ஆம் தேதிகள்ல மழையோட தீவிரம் படிப்படியா குறைஞ்சு 27ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் நார்மல் ஆகிரும். சோ நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். குறிப்பா சில மாவட்டங்கள்ல இருக்கிற மக்கள் ரொம்பவே அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள்னு இப்ப பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல உங்க ஊர் இருக்கான்னு பாருங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், அப்புறம் புதுச்சேரி. இந்த பகுதிகள்ல நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த எல்லா மாவட்டங்கள்லயும் நம்ம தலைநகர் சென்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வார்னிங் இருக்கு. சென்னைக்கு மட்டும் தனியா என்ன சொல்லிருக்காங்க? சென்னை வாசிகளுக்கு ஒரு சின்ன அப்டேட். நாளைக்கு வெறும் மழை மட்டும் இல்ல, இடி மின்னலோட சேர்ந்து மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கான். அதனால வெளியில போற பிளான் இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணுங்க. அப்படியே டெம்பரேச்சர் விஷயத்துக்கு வந்தோம்னா அதிகபட்சமா 28 டிகிரி செல்சியஸ் வர போகலாம். அதே நேரத்துல மினிமம் டெம்பரேச்சர் 22 டிகிரிக்கு கீழே போயிடும். சோ நாள் முழுக்கவே வானிலை கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கும். அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அவசர எச்சரிக்கை. இது நம்ம மீனவ நண்பர்களுக்காக. மீனவர்கள் எல்லாரும் இந்த நம்பரை மனசுல வச்சுக்கோங்க. 60, அதாவது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல பலமான சூறாவளி காத்து வீசும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த வேகத்துல காத்தடிக்கும்போது கடலுக்குள்ள நிலைமை எவ்ளோ மோசமா இருக்கும்னு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, காத்து பொதுவாவே மணிக்கு 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல பலமா வீசிட்டே இருக்கும். அதுலயும் அப்பப்போ திடீர்னு 60 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி மாதிரி அடிக்குமா. இது ரொம்பவே ஆபத்தானது. இந்த ஆபத்தான காத்த எங்கெல்லாம் வீசும்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரி கடல் பகுதிகள்ல தான். சோ இந்த ஏரியாக்கு போறவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் வானிலை ஆய்வு மையம் ரொம்ப தெளிவா ரொம்ப உறுதியா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. மீனவர்கள் யாரும் தயவு செஞ்சு இந்த பகுதிகளுக்கு கடலுக்குள்ள போகாதீங்க. உங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ உங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கான முழு வானிலை அறிக்கை கிடைச்சிருச்சு. இத மனசுல வச்சு உங்க வேலைகளை, பயணங்களை பிளான் பண்ணிக்கோங்க. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க. முக்கியமா பாதுகாப்பா இருங்க. இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.